என்னுடைய சுறுசுறுப்பு தளத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டா, எப்படி இருக்க போகுது? வேற லெவல்ல இருக்க போகுது. ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. வேற ஏதாவது வேணுமா என்ன? வேற எதுவுமே வேணாம். அதுவும் ஸ்ட்ராங்கா ஃப்ரெண்டோட வேற உட்கார்ந்திருக்காரு. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாரும் போய் கும்மி அடிக்க போறாங்க. ஒரு 30 வருடத்திற்கு ஒரு தடவை நிகழக்கூடிய அபூர்வ நிகழ்வு இது. சனியும், சுக்கிரனும் மீன வீட்ல போய் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு 27, 28 வருஷத்துக்கு அப்புறமா, என் கணக்குப்படி பார்த்தா 30 வருஷத்துக்கு ஒரு தடவ இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டைம் பீரியட். ஸோ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 12ஆம் வீட்டு அதிபதி வக்ரமார்த்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் தான் என்ன கேட்டா. ஏன்னா, செலவு பண்ற ஆளு சூப்பரா இல்லாம ஓரளவுக்கு வக்ரமா இருந்தா செலவெல்லாம் கம்மியாகும். அதே சமயம் ராகுவோட பிடியில இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டு அதிபதினால கொஞ்சம் ஏதாவது குடுத்து ஒரு பொருள் வாங்கலாமா? ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் வாங்கலாமா? அப்படின்ற மாரி சில சினாரியோ மனசுல தோணும். நெறைய பேருக்கு ஏதாவது இடம் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் குடுக்கும். ஒரு நேட்டரல் ஹாரோஸ்கோப்பும் நல்லா இருக்குன்ற பட்சத்துல நெறைய பேர் வந்து சென்னைக்கு மிக அருகில்லாம் இடம் வாங்கி போடுவீங்க. சும்மா ஒரு 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 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம். இல்ல ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம். கம்மியா தான் இருக்கா வாங்கி போடுவோம். பின்னாடி யூஸ் ஆகுன்ற மாரி கொஞ்சம் இடம் வாங்கி மகிழ்வதற்கான பிராப்தம் இந்த தடவ துலாம் ராசிக்காரர்களுக்கு கூடி வரும். நெறைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ 6ஆம் இடத்துல போய் ராசிநாதன் உச்சமடைகிறார். அதுவும் அந்த 6ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி வேற இருக்காரு. குண, ரோக, சத்ருவை தவிடுபடி ஆக்கக்கூடிய இடத்துல போயிட்டு சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போறன்றவர் ராசிநாதன். யாரெல்லாம் வேலையில பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்களோ, அதிலிருந்து ஒரு மறுமலர்ச்சி கிடைக்க போகுது. வேலை மாற்றத்திற்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது. இந்த மார்ச் மாசம் முடிஞ்சோனே வேற வேலை மாறிடணுன்ற மாரி உங்க மைண்ட் செட் பண்ணி வச்சு, இப்ப இருந்தே தேட ஆரம்பிங்க. வேலை கிடைச்சிடும். நெறைய பேருக்கு இடம் மாற்றம், மனை மாற்றம், வேலை மாற்றம் இருக்கு. இதுவரைக்கும் ஆரோக்கியத்துல பட்ட அல்லல்ல இருந்து வெளில வந்துருவீங்க. ரொம்ப படுத்திட்டு இருந்த தன்மையெல்லாம் போயிடும். நான் பேசாம சிவனேன்னு தான் இருக்கேன். என்கிட்டயே எல்லாரும் வந்து வம்பிழுக்குறாங்க. எந்த ராசி பலன் பார்த்தாலும் எல்லாரும் சூப்பரா இருக்குன்றாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை நல்லாவே இல்லையேன்ற மாரி உள்ளுக்குள்ள போயிட்டு இருந்த எல்லா அமைப்பும் மாறப்போகுது. ஓ! நல்லா தான் இருக்கு போல அப்படின்ற மாரியான சினாரியோ எட்டி பார்க்கும். குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நெறைய பேரு உங்களுடைய சகோதரத்திற்காக வந்து நிப்பீர்கள். ஒண்ணா உங்க தங்கச்சி கல்யாணம்னா நீங்க வந்து பேசுவீங்க. உங்க அண்ணனுக்கு கல்யாணம்னா நீங்க வந்து பேசுவீங்க. உங்க மூலியமா சில விஷயங்கள் நடக்கும். உடன் பிறப்புகளுக்கு, உடன் பிறந்தோருக்கு உங்கள் மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு மகிழ்வு கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒத்துமை தன்மை மேலோங்கும். அது உங்களோட நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல ஒருவேள பிளானட்டரி செவ்வாய் நல்லா இல்லாட்டி, கொஞ்சம் அந்த இடத்துல டிஷும் டிஷும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ, கோச்சாரம் இந்த மாரி பலன் குடுக்கும். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குன்றத பொறுத்து இந்த கோச்சாரம் பிளஸ் ஆர் மைனஸ் இயங்க போகுது. ஸோ, பொதுப்படையான தன்மையை பார்த்தோம்னா, இந்த தடவ துலா ராசிக்காரர்களுக்கு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கிறது. சுகங்கள் அதிகரிக்கப் போகிறது. சொத்துக்கள் குவியக்கூடிய நேரமா இருக்கு. நெறைய பேருக்கு இடம், மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு. ஒரு பைக்க குடுத்துட்டு புது பைக் வாங்குறது. இல்ல பைக்குக்கு ஏதாவது ஒரு சரி பண்ணி அந்த பைக்க வந்து கொஞ்சம் அப்படியே ஆடம்பரமா மாத்துறது. வீட்ல இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கழிச்சிட்டு புதுசா ஏதாவது வாங்கி வைக்கிறது. வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் வாங்குறது. திடீர்னு பெட் வாங்குறது, தலகாணி வாங்குறது, போர்வ வாங்குறது, மெத்த வாங்குறதுன்ற மாரி வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய அதுவும் படுக்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் மேற்கொள்ளுது. ஏன்னா உச்சத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் கொஞ்சம் 6ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகுறாரு அப்படின்றபோது, நெறைய சர்வீஸ் ஓரியன்டடா மனசு தோணும். கோயில்களுக்கு போய் ஏதாவது பண்ணலாமான்னு தோணும். திடீர்னு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க ஒரு ரூ. 200 பிள்ளையார் கோயிலுக்கு எழுதுங்கம்பாங்க. நீங்க ரூ. 500 எழுதுவீங்க. ஸோ நெறைய பிளெஸ்ஸிங் வாங்கிக் கொள்ளக்கூடிய நேரமா இருக்கு துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. 6ஆம் இடத்துல வாக்கியப்படியுமே எனக்கு தெரிஞ்சு ஆ 6ஆம் தேதி போய் உட்கார்ந்துருவாரு. யாரு? மிஸ்டர் சனி. அதுக்கப்புறம் சூரியனும் போய் அமரப் போகிறார். ஆல்ரெடி ராசிநாதன் 1ஆம் தேதியே வரவேற்க சனியே ரெடி ஆயிட்டாரு. அங்க தான் உட்கார்ந்திருக்காரு. ஸோ சுக்கிரன், சூரியன், சனியுடைய அமைப்பு பார்த்தா, அதுக்கு செவ்வாயுடைய அமைப்பு 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் 22ஆம் தேதிக்கு அப்புறம் போறாரு. இதெல்லாம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன கொண்டு வந்து குடுக்கும். நெறைய நல்லவை கூடி வரும். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கும். இல்ல இதுவரைக்கும் ஜெயிக்கவே இல்லன்னு நெனச்சீங்கன்னா, இந்த தடவ வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்க ஜெயிப்பீங்க. மார்ச் மாசத்துலருந்து உத்வேகம் பிறக்கும். அப்படியே ஒரு மாரி கபாலிட நெருப்புடான்ற மாரி உள்ளுக்குள்ள ஒரு மாரியான சுயம் இயங்கும். செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும். எது வந்தாலும் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். ரொம்ப நாளா நடக்காத காரியம் இந்த தடவ நடக்கும். தடப்பட்டுக்கிட்டே இருக்கே, தட்டி தட்டி போகுதேன்னு சொல்ற விஷயங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடியும் இந்த தடவ.
இழுத்துக்கிட்டே இருந்ததெல்லாம் வந்து சீக்கிரம் முடியும். புதுசா ஒண்ண உருவாக்கணும், புதுசா ஒண்ண செய்யணுன்ற மாரியான சினாரியோ உருப்பாகும். உற்பத்தியில் இருக்கிறவர்கள் கூடியவருடைய உற்பத்தி அ பண்றீங்கல்ல, மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அத்துணை பேருக்கும் மிக சாதகமான நேரம். மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்த எல்லாருக்குமே சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. எஸ்பெஷலி துலா ராசிக்கார பெண்களுக்கு தாறுமாறா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. நிம்மதியா இருக்க போறீங்க. மன ரீதியாக, உடல் ரீதியாக, பண ரீதியாக நீங்க கஷ்டத்துல இருந்து வெளில வந்துருவீங்க. உங்க பேச்ச கேட்கவே இல்லன்னு சொல்ற ஸ்பௌஸ் கூட உங்க பேச்ச கேட்பாரு. உச்சமாகி இருக்கும்போது வேற என்ன வேணும் சொல்லுங்க? நெறைய அவங்கள பார்த்து போட்டி பொறாமப்பட்டவங்க அவங்களாவே விலகிடுவாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியாம, தடமே தெரியாம அழிஞ்சு போயிடுவாங்க. ஒருத்தவங்க உங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல அவங்கள எங்கேயாவது மாத்திடுவாங்க. இல்ல வந்து அவங்களே வேலைய விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த மாசம். கைமேல் பலனா கிடைக்கும். துலா ராசிக்கார பெண்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். சும்மாலாம் சொல்ல முடியல. அவ்ளோ சூப்பரா இருக்கு டைம் பீரியட். ஸோ துலா ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கடன் சுமை குறையும். யாரெல்லாம் தங்க அடமானம் வச்சு எடுக்க முடியாம, மீட்ட முடியாம இருந்தீங்களோ, இந்த தடவ அதெல்லாம் மீட்டெடுத்துருவீங்க. குட்டி குட்டியா வாங்கியிருந்த கடன ஒரு பெரிய கடன் வாங்கி அதெல்லாம் அடைச்சிருவீங்க. புதிய நபர்களுடைய சேர்க்கை கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷம், அதன் மூலமாக ஒரு சௌபாக்கியம் உங்களை எட்டி பார்க்க வைக்கும். புது புது என்ன சொல்றது? இன்னோவேஷன் கிரியேட் ஆகும். வித்தியாசமா சில விஷயங்கள் பண்ணி விஸ்வரூப வெற்றி அடைவீர்கள். நெறைய ஐடியா இதுவரைக்கும் என்கிட்ட இருக்கு. அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னு தவிக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் எஸ்பெஷலி படிக்கிற துலா ராசி குழந்தைங்களுக்கு இந்த தடவ தாறுமாறா இருக்கு. ரொம்ப, 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 ரொம்ப நல்லா படிக்க போறாங்க. ஸ்டாண்ட் அலோன் நிக்க போறாங்க. இதுவரைக்கும் என்னால முடியலன்னு சொன்ன குழந்தை, இனிமே சூப்பரா படிக்கும். துலா ராசிக்கார குழந்தையா இருந்தாலும் சரி, துலா ராசிக்காரர்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி. இந்த தடவ படிப்பு அப்படின்ற விஷயத்துல ஒரு மாரி இருந்த சுணக்க நிலை மாறிடும். எனக்கு புரியல, எனக்கு விளங்கல, ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி எனக்கு தெளிவா இருக்கு, கிளாரிட்டியா இருக்கு அப்படின்ற மாரியான சித்தம் தெளிவு பெறும். பிள்ளைங்க ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. துலா ராசிக்கார படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச் மாசம் அல்டிமேட்டா இருக்கு. நெறைய கிஃப்ட் வரக்கூடிய நேரம். நெறைய நல்லவைகள் தேடி வரக்கூடிய நேரம். நெறைய உறவுகள் மூலமாக ஒரு சந்தோஷங்கள் வரக்கூடிய நேரம். நெறைய புதிய நபர்கள் மூலமாக ஒரு அனுசரணையும், ஒரு ஆறுதலும் கிடைக்கக்கூடிய நேரம். எல்லாமே நல்லா இருக்கு. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும். இந்த காதல் திருமணத்துல போய் முடியும். இந்த தடவ சொன்னா வீட்ல ஒத்துப்பாங்க. கல்யாணத்திற்கான நாள் பார்க்குற வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கான சூப்பரான டைம் பீரியட் இருக்கு. ஒருவேளை உங்க நாட்டல் ஹாரோஸ்கோப்ல நல்லா இல்லாட்டி பிரேக்கப் ஆறதுக்கான சான்ஸும் அத கிரியேட் பண்ணி குடுக்கும் ராகுவுடைய சேர்க்கை. அதனால கொஞ்சம் அத மட்டும் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்கும்போது, கொஞ்சம் அதுக்கான சினாரியோவும் எட்டி பார்க்க வப்பாரு. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய சுய ஜாதகம் தான் அத இம்பாக்ட் பண்ண போது. ஸோ நெறைய 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். புதுசு புதுசா கிரியேட் பண்ணுவீங்க. நெறைய விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. எத பண்ணி உங்கள ஜெயிக்க வச்சு 4 பேர்ட்ட காட்டணுன்ற மாரி உங்களுடைய வேகம் ஓடும். அப்புறம் பண்ணிக்கலாம். நடக்கிறது தான் நடக்கும்னு சொன்ன வியாக்கியானம் பேசிட்டு இருந்த துலா ராசிக்காரங்களா, நீங்களா அப்படி? அப்படின்ற மாரி மாறி ஒரு ஒரு ஸ்பீடுக்குள்ள வருவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கும். நெறைய நல்ல காரியங்கள் உங்கள தேடி வருது தான். தயவு செஞ்சு இந்த உயிர் மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் தான் இருக்குன்னுலாம் போடாதீங்க. நல்லா தான் இருக்கீங்க. சனி டிரான்சிட் ஆனதுலேருந்து அது வக்ர நிவர்த்தி ஆனது துலா ராசிக்காரங்க சூப்பரா இருக்கீங்க. இன்னுமே ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வார்த்தைகள் மாயம் செய்யும். நான் எப்பயுமே சொல்ற மாரி, நீங்க நம்புங்க நல்லா இருக்க போறீங்கன்னு. அப்பதான் நம்புவீங்க. அதான் நடக்கும். ஸோ துலா ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். உங்களுடைய சுயஜாதகம் சரியில்லாம, கோச்சாரத்த நீங்க தப்பு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நீங்க என்னதான் கமெண்ட்ல கழுவி ஊத்துனாலும் எனக்கு அது ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. என் கருமா கழியுது திட்டுறாங்களேன்ட்டு போயிடுவேன் நானு. நீங்க அத ஏத்துக்காம பார்த்துக்கங்க. சரியா? அதனால போட்டு குழப்புறதெல்லாம் விட்டுட்டு, முயற்சி மேற்கொள்வதற்கான வழிய பாருங்க. கொஞ்சம் மனசு டைலமா ஆகும் இந்த தடவ. அத கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடுவீங்க. 11ஆம் வீட்டு அதிபதியும் போய் சேரப் போறாரு. 6ஆம் இடத்துல. வேலையின் மூலமாக லாபம் கிடைச்சே தீருங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம். அதுவும் பெண்களுக்கு சூப்பரா இருக்கு. ஆரோக்கியத்திலருந்து வெளில வந்துருவீங்க. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஐஸ்வர்யம் கிடைக்க போகுது. ஐஸ்வர்ய லட்சுமி உங்ககிட்ட குவிய போறா. திடீர்னு வீட்டுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது சீட்டு போட்டு வைக்கணும், ஏதாவது நகை சீட்டு நகை கிடைக்குங்க. நகை சேரும் இந்த மாதம். என்னதான் காசு அவ்வளோ போனாலும் இந்த தடவ நகை வாங்கி வைக்கணுன்ற எண்ணம் வந்து நகை வாங்குவீங்க. உங்களுக்கு வாங்குவீங்க, இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு வாங்குவீங்க. வைரம் வாங்குறதுக்கான யோகம்லாம் வரும் சில பேருக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு துயரத்திலிருந்து வெளில வந்துருவீங்க. சூப்பரா இருக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு. 60 தாண்டிய துலா ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். 60 வயசு ஆனா தான் அங்க போறேன், இங்க போறேன்னு இந்த தடவ கொஞ்சம் டிராவல் அப்படியே அங்க இங்கேன்னு சுத்திட்டு இருப்பீங்க. 6ஆம் இடம் கொஞ்சம் வலுக்கறதுனால கவனமா இருக்கணும். பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும். நான் உனக்கு போன வருஷம் அத பண்ணேன், இத பண்ணேன்னு சொல்லி காட்டி, அது மூலமா ஒரு சின்ன சின்ன சண்டை வராம பார்த்துக்கங்க. 60 வயசுல இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அடங்கி போக வேண்டிய காலகட்டமா இருக்கு. அத மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை குடுக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவ. முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்துல கூடிய மகாலட்சுமிய போய் பார்த்துட்டு வாங்க. இல்ல விளக்குல வந்து டைமண்ட் கல்கண்டு போட்டு விளக்கு ஏற்றிட்டு வர 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 சகல ஐஸ்வர்யங்களும் இந்த தடவ உங்க கையில் கிடைப்பதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். துலா ராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, நெறைய பசுமாடு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பசுமாடு பார்க்கறது, இல்ல பசுக்களோட இருக்கக்கூடிய தன்மைய பார்க்கறது, திடீர்னு கோமாதா படத்துல இருந்து தங்கமா கொட்டுறதுன்ற மாரி உங்க கண்ல மட்டும் படும். யூடியூப திறந்தா. ஸோ நெறைய பசுமாடோட பார்ப்பீங்க. பசு எல்லாமே சுக்கிரன் தான். அதனால இந்த தடவ உங்க ராசிநாதன் தான் உங்களை மிகப்பெரிய வியப்பின் உச்சத்திற்கு கொண்டு போக போறார் என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த பசு பார்த்தல் என்பது இருக்கும். பசு எப்படி அமைதியா இருந்து எல்லாரும் வணங்குற அளவுக்கு மாறுதோ, அந்த மாரி இந்த வரைக்கும் நீங்க அசை போட்டு, அசை போட்டு, அசை போட்டு ஒரு விஷயத்த வந்து ரிலீஸ் பண்ணுதோ, அந்த மாரி இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துலருந்து வெளில வந்து புதுசா ஒரு விஷயத்த நீ கிரியேட் பண்ண போற அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த பசு பார்த்தல் என்பது இருக்கு. கண்டிப்பா பசு பார்ப்பீங்க. இல்ல பால் ஆவின் பால்லருந்து வேற மாட்டு பாலுக்கு மாறுவீங்க. இல்ல பால் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள வாங்குவீங்க. நெறைய பேர் மில்க் ஸ்வீட் எடுத்துப்பீங்க. மில்க் ஸ்வீட் யாராவது கொண்டு வந்து உங்ககிட்ட குடுப்பாங்க. இதெல்லாம் இந்த தடவ நடக்கும். யாருக்கு? துலா ராசிக்காரர்களுக்கு. நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ துயரங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு.